ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லிக்விட் தண்ணி ஊற்றிட்டே உங்களுக்கு செடிங்களுடைய பராமரிப்பையும் காட்டுறேங்க, செடிங்களுடைய வளர்ச்சியும் காட்டுறேன். என்னால் முடிஞ்ச உங்களுக்கு டிப்ஸையும் சொல்கிறேங்க இந்த வீடியோவில். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய மாடி தோட்டத்துலேயும் நல்ல செடிகளை வளர்க்கலாங்க. இந்த லிக்விட் தண்ணி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 டைம் கொடுக்குறேங்க செடிங்களுக்கு. இதில் இந்த இந்த தண்ணியில் என்னென்ன போடுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். புளிச்ச மாவுங்க, அரிசி கலவுன தண்ணி, சாதம் வடிக்கிற கஞ்சி, புளிச்ச மோர், தயிர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல், வெங்காய சரகு, பூண்டு சரகு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம அந்த தண்ணிக்குள்ள போட்டுடணுங்க. ஏன்னா ரொம்ப வெங்காய சரகும், பூண்டு சரகும் ரொம்ப போட வேண்டாங்க. ஆனா வாழைப்பழத்தோல் வேணா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க, வாழைப்பழத்தோல் மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மீன் கலவர தண்ணி, சிக்கன் கலவர தண்ணி, மட்டன் கலவர தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு டைம் கலவர தண்ணி மட்டும் நம்ம ஊத்திக்கலாங்க. ஊத்தி நல்லா ஒரு 15 நாள், 20 நாள் நல்லா புளிக்க விட்டுருங்க. மெயினா சாதம் வடிக்கிற கஞ்சி மட்டும் ஊத்த மறந்துறாதீங்க. அது மட்டும் நல்லா அது அப்சர்வ் ஆகுங்க நல்லா. அதனால பார்த்தீங்கன்னா, இது ஒரு 20 நாள் நல்லா அழகா ஊற விட்டுருங்க. டெய்லி ஊத்தும்போது மட்டும் நல்லா ஒரு கலக்கு மட்டும் விட்டுருங்க தண்ணிய. அந்த மாரி விட்டுட்டு நீங்க வந்து செடிங்களுக்கு வந்து ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 1 1/2 லிட்டர் லிக்விட் தண்ணி ஊத்தி நீங்க கலந்து குடுத்து பாருங்க. கத்திரி செடி சூப்பரா பூ எடுக்குங்க. காயாவும் அழகா மாறுங்க. என்னுடைய கத்திரிக்காய் அறுவடைக்கு அதுதாங்க முதல்ல காரணமே. நான் ஒரு 3 வருஷமா நான் அந்த தண்ணி மட்டும் தாங்க யூஸ் பண்ணிட்டு வரேன். இது ஒரு தண்ணி குடுத்தோம்னாவே போதுங்க. அழகா பூ எடுத்துதுங்க கத்திரி செடி. இப்ப கத்திரி செடியில பூவே வரல அப்படின்னா, நம்ம இந்த தண்ணிய ஊத்திட்டு நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பூ எடுத்திருக்குங்க. அந்த மாரி அந்த தண்ணிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க. மண்ண வந்து நல்லா சாஃப்ட் பண்ணும். 2வது மண்புழு வந்து நெறைய அந்த மண்ணுக்குள்ள கொட்டி பார்த்தீங்கன்னா, நெறைய மண்புழு இருக்குங்க அந்த மண்ணுக்குள்ள. அந்த அளவுக்கு அந்த தண்ணிக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குதுங்க. அதனால தான் நான் வந்து என்னுடைய மாடி தோட்டத்துக்கு வேற எதுவுமே குடுக்கறதுனாலும், அந்த லிக்விட் தண்ணி மட்டும் வாரத்துக்கு 2 டைம் இப்ப குடுக்குறேங்க. ஏன்னா, இப்ப வெயில் ஓவரா காயறதுனால, அந்த தண்ணி மட்டும் இப்ப 2 டைம் குடுக்குறேங்க. ஏன்னா, அது குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணினுடைய ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்குங்க. ட்ரைனஸா இருக்காதுங்க அந்த மண்ணு. ரொம்ப வறட்சியா காஞ்சு போன மாரி இருந்தா செடிக்கு வந்து நீர்ச்சத்து பத்தாதுங்க. அதுக்கு வேண்டி இந்த தண்ணி வந்து நம்ம வந்து குடுத்தோம்னா, அந்த ஈரப்பசம் வந்து உங்களுக்கு அந்த மண்ணுக்கு காக்குங்க. காக்கும்போது உங்களுக்கு அந்த செடியினுடைய ஈரத்தன்மையும் அந்த எப்படி சொல்றதுன்னா, நல்லா செருக்கா அந்த நீர் சத்தோட அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே செருக்க தெரியுங்க பாக்க. அதனால என்னுடைய மாடி தோட்டத்துல உங்களுக்கு இவ்வளோ ரசிக்கிறதுக்கு காரணமும், அந்த இலையினுடைய ஃப்ரெஷ்னஸ் தாங்க காரணம். அதுக்கு தாங்க நானும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து இது என்னுடைய வீடியோவுல உங்களுக்கு சொல்லிட்டே வரேங்க. இந்த தண்ணி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின்டெயின் பண்ற மாரிங்க இது. அதாவது நம்ம தொடர்ந்து நம்ம வந்து 1 நாட் 1 நாள் கலக்கி விட உங்களுக்கு அந்த தண்ணியில புழுகும் வராதுங்க. ஸ்மெல்லும் அதிகமா அடிக்காதுங்க. நம்ம எப்படி தண்ணி நம்ம யூஸ் பண்ணி நம்ம மெயின்டெயின் பண்றோமோ, அந்த மாரி நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து எஃபெக்ட்டா இருக்குங்க. எப்படி சொல்றதுன்னா, இந்த அளவுக்கு கத்திரிக்காய் என்னுடைய செடியில நீங்க பார்க்கறதுக்கு காரணமே, அந்த என்னுடைய தண்ணி தாங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கத்திரிக்காய் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாரத்துக்கு 3 டைம் கூட ஊத்துவேங்க. ஆனா கத்திரிக்காய் ரொம்ப அறுவடை இருக்கு. கத்திரிக்காய் வேணாம் அப்படின்ற மாரி தோணுச்சுன்னா, ஒரே ஒரு தடவ தாங்க ஊத்துவோம். ஏன்னா, அது மொல்ல பூ எடுத்து மொல்ல காய் வைக்கட்டும். நம்மளுக்கு கத்திரிக்காய் அதுக்குள்ள நம்ம வந்து சமைச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு, நான் அந்த மாரியும் பண்ணுவேங்க. அதாவது எனக்கு காய் அதிகமா தேவைப்படுது அப்படின்ற மாரி தோணுச்சுன்னா, வாரத்துக்கு 2 டைமும் ஊத்துவேன், 3 டைமும் ஊத்துவேங்க. ஏன்னா நெறைய பூ எடுக்கும். அந்த பூவுக்கு வந்து நம்ப காயும் ஆயிடுங்க. மத்த செடிங்கலாம் பார்த்தீங்கன்னா, பொடலங்கா, பீர்க்கங்கா இந்த மாரி செடிங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பெண் பூ வரும்போது நம்மளுக்கு பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா, அழகா காயா மாறிடும். அந்த மாரி நம்மளுக்கு உற்பத்தி ஜாஸ்தி கிடைக்குங்க, அந்த தண்ணியால. அதனால இப்ப என்ன பண்ணணும், நம்மளுக்கு காய் அதிகமா குடுக்க ஆரம்பிச்சுருங்க. நம்மளுக்கு காய் அதிகமா வேணும்னா, தண்ணி கொஞ்சம் அதிகமா குடுப்பேங்க. அதாவது வாரத்துக்கு 2 டைம்னு இல்லைங்க, 3 டைம் கூட குடுத்துருவேன். ஆனா, காய் அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி தோணுச்சுன்னா, வாரத்துக்கு ஒரே ஒரு டைம் தாங்க குடுப்பேன். அதாவது தேவைக்கு ஏற்ப இந்த தண்ணி நான் குடுப்பேங்க. ஏன்னா, குடுத்தா ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்குங்க எனக்கு. அதுக்கு வேண்டி தான் நான் வந்து இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ காயி, அதுக்கு தகுந்த மாரி நான் தண்ணி யூஸ் பண்ணுவேங்க. ஏன்னா, இதுவுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸா இருக்கட்டுமேன்னு சொல்லி விடுறேங்க. ஏன்னா, எல்லாருக்குமே நெறைய காய் இருந்தாலும் சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அதுக்கு வேண்டி நீங்க இந்த மாரி கூட நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம் மாடி தோட்டத்துல. ஏன்னா, என்ன சொல்றதுன்னா, இப்ப எலக்ஷன் முடிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு யாராலயுமே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரம், விலைவாசிலாம் பார்த்தீங்கன்னா, அது எங்க போய் நிக்குன்னே சொல்ல முடியாதுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மாடி தோட்டம் இருந்தா கவலைப்பட தேவையில்லைங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் சொல்றேங்க நானு. வாங்க அறுவடை பார்க்கலாம். வகை வகையான கத்திரிக்காய் பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. பிளாக் பியூட்டி, இத்தாலியன் பிளாக் பியூட்டி, பச்சை வால் கத்திரி, நீலவரி கத்திரி அப்படின்ட்டு எல்லா வகையும் பாருங்க. இதிலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 வகையான கத்திரிக்காய் அறுவடை இருக்குதுங்க. தக்காளி செரி டொமேட்டோ தக்காளி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா நம்மளுக்கு கத்திரிக்காய் அறுவடை குடுத்துட்டே வருதுங்க செடி. அப்படிதாங்க சொல்லணும். வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி ஒவ்வொரு செடிக்கும் நான் எப்படி குடுக்குறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க.
ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லிட்டரு குடுத்தா போதுமானதுங்க. அதாவது நாளைக்கு நீங்க லிக்விட் தண்ணி குடுக்குறீங்க அப்டின்னா, இன்னைக்கு வந்து மண்ண வந்து கெளறி விடுங்க. கெளறி விட்டு ஒரு நாள் காய விட்டு தண்ணி குடுங்க. அப்படி குடுக்கும்போது உங்களுக்கு செடி வந்து சீக்கிரமே வளருங்க. இந்த மாரி வளர்த்தம்போது நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 20 நாள்ல கொடி பிடிக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டா கூட நம்மளுக்கு 15 நாள்லயே கொடி பிடிச்சிருங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த கொடியினுடைய வளர்ச்சி சீக்கிரமாவே வளருங்க. நான் என்னுடைய அவரை செடியா இருக்கட்டும், என்னுடைய பீர்க்கங்கா செடியா இருக்கட்டும், இந்த மாரி வகை வகையான காய்களை அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, என் மாடி தோட்டத்தில இருக்கிற ஆடிப்பட்டத்தினுடைய செடிங்கலாம் இப்படிதாங்க நான் வளர்த்தி கொண்டு வந்தேன். இந்த இந்த மாரி நீங்க கவனிக்கும்போது கண்டிப்பா காய்கள் அறுவடை எவ்வளோ அறுவடை வரும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியுங்க. அந்த அளவுக்கு நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு பேக்லயும் 2, 2 செடி இருக்குங்க. அது கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நான் வந்து புடுங்கிட்டேங்க. அதாவது ஒரு பேகுக்கு கொடி ஏற்றம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு செடி ஒரு அவரை செடி தாங்க விட்டேன். கொடி அவரை நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. நான் ஏத்த அந்த கொடி வந்து அந்த கம்பி புடிக்கிற வரைக்கும் 2 செடி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு செடியா அத வந்து புடுங்கிட்டேங்க. ஏன்னா, அது வந்து நம்ம எது நல்லா வளருதோ, அத விட்டுட்டு வளராத செடிய நம்ம வந்து புடுங்கிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து வளர்த்துட்டு வந்தேங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து செடிய வந்து தரமா இருக்கிறத வளர்த்தணுங்க. அந்த மாரி வளர்த்தும்போது நம்மளுக்கு காய்களும் நல்லா தரமா கிடைக்குங்க. அறுவடையும் நம்ம நெனைச்ச அளவுக்கு விட மேலேயே எடுக்கலாங்க. மாடி தோட்டம் வந்து எவ்வளோ திக்னஸா இருக்குது பாருங்க. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி நம்ம ஊத்தும்போதே நல்லா புளிச்சிருந்துச்சுன்னா, நல்லா ஒரு திக்னஸ் குடுக்குங்க. அந்த அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு எஃபெக்ட்டா இருக்குது அந்த தண்ணி அப்படின்னு அதிலயே நம்ம பார்த்துக்கலாங்க. திக்னஸ் இல்ல, ரொம்ப தண்ணியா இருக்குது அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, அந்த தண்ணி வந்து சரியா புளிக்கலன்னு அர்த்தங்க. நீங்க ஊத்துற கஞ்சி தண்ணி வந்து கம்மியா இருக்குதுன்னு அர்த்தங்க. ஓரளவுக்கு சாதம் வடிக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஊத்திட்டு வாங்க. அப்படி இருந்தா தான் அந்த தண்ணி வந்து நல்லா எஃபெக்ட்டா இருக்குங்க. மாடி தோட்டத்த வளர்த்துறதும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. செடிங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே நெறைய பேர் கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஃபோன் கால்லயா இருக்கட்டும், என்னுடைய அவரை செடி பூ கொட்டுதுங்க, என்னுடைய அவரை செடி வந்து காயே வைக்க மாட்டேன்துங்க. அப்படின்னு நெறைய பேர் இன்னுமே சொல்றாங்க. அந்த அளவுக்கு நான் அதுக்கே இந்த வீடியோவ நான் முக்காவாசி போட்டதுக்கு காரணமே என்னன்னா, இந்த வீடியோவாவது பார்த்தாவது நீங்க வந்து அந்த லிக்விட் தண்ணிக்கு மாறணுன்றதுக்கு தான் அந்த வீடியோவே நான் போட்டேங்க. நேத்து கூட ஒரு சிஸ்டர் ஃபோன் போட்டு, "என்னுடைய அவரை செடி பூ மட்டுமே எடுக்குதுங்க, காயே மாற மாட்டேன்து." அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாரி கேட்கும்போதெல்லாம், அது ஏன் இவங்களுக்கு மட்டும் காயே மாற மாட்டேன்து? அப்படின்ற மாரி தாங்க எனக்கு தோணும். எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியலங்க எனக்குமே. ஏன்னா, அவங்க மண் கலவையில தப்பு பண்றாங்களா? இல்ல லிக்விட் தண்ணி ஊத்துறதே இல்லையா? வெறும் தண்ணி மட்டுமே குடுக்குறாங்களா? இல்ல வேற ஏதாவது உரங்கிரம் பயன்படுத்துறாங்களா? அந்த மாரி எனக்கு ஏதாவது இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. எனக்கு நெறைய பேர் வந்து நெறைய விஷயம் சொல்றாங்க. அதெல்லாம் நான் ட்ரை பண்றதே கிடையாதுங்க. ஆனா, அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் பண்ணியுமே அவங்களுக்கு வந்து பலன் குடுக்கல அப்படின்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா, அவங்க வந்து சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செடி அப்படியே எப்படி சொல்றதுன்னா, அப்படியே பொத 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 பொதன்னு வளர்ந்துருங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய சத்து அவங்க அந்த அளவுக்கு குடுக்குறாங்க. ஆனா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்து காய் வைக்க மாட்டேன்துங்க." இவ்வளோ செடி வளர்ச்சி இருந்துமே எனக்கு பூ வச்சுமே எனக்கு காயா மாற மாட்டேன்து. அதுதான் அவங்க சொல்ற ஒரே காரணமா இருக்குது. அதுதாங்க நானும் வந்து என்னடா இது இவ்வளோ இதா கலக்குறாங்க மண்ணுல, அப்படி இருந்தும் இவங்களுக்கு வந்து ஏன் பலன் குடுக்கல அப்படின்றது தாங்க எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஆனா நான் வந்து எதையுமே பயன்படுத்துறது கிடையாதுங்க. நான் என் மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டு எரு மட்டும் தான் போட்டு வரேன். வேற எதுவுமே என் மண்ணுக்கு குடுக்குறதும் கிடையாதுங்க. லிக்விட் தண்ணி மட்டும் மெயின்டெயின் பண்ணிட்டு வரேங்க. மாசத்துக்கு 1 நாள் மட்டும் இந்த முட்டை கரைசல் மட்டும் நான் குடுப்பேங்க. அதாவது அந்த பவுடர் ஃபார்ம்ல குடுப்பேங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை அமிலம் தயாரிச்சு செடிங்களுக்கெல்லாம் ஊத்துவாங்க. நான் அத கூட தயார் பண்றது இல்லைங்க. வாழைப்பழம் கரைசல், முட்டை கரைசல் இந்த மாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மீன் அமிலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அமிலமா செடிக்கு குடுக்குறாங்க. ஆனா நான் வந்து அதெல்லாம் கூட பயன்படுத்துறது இல்லைங்க. என்னுடைய செடிக்கு இந்த லிக்விட் தண்ணி 1 குடுத்தாவே நல்ல எஃபெக்ட்டா இருக்குதுங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து ஏன் மத்ததுக்கெல்லாம் நம்ம போணும்? இதுவே கரெக்ட்டா தானே இருக்கு. அப்படின்ற மாரி எனக்கு வந்து தோணுங்க. ஆனா எனக்கும் ஒரு ஆசை இருக்குதாங்க. இப்ப அதாவது இவங்க சொல்றதெல்லாம் நாமளும் ட்ரை பண்ணா என்ன? அப்படின்ற மாரி தோணுங்க எனக்கு. அது என்ன சொல்றதுன்னா, நம்ப அத குடுத்து பூச்சி கீச்சி வந்துட்டா என்ன பண்றது? இருக்கிற செடி கரெக்ட்டா வளருது. அது ஏன் நம்ப அதையும் இதையும் குடுத்து, பூச்சி அதிகமா வந்துருச்சுன்னா, அப்புறம் அத நம்ம கட்டுப்படுத்துறதுக்கே நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலா போயிருதுங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி செடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, சவால் குடுத்துருச்சுங்க. அந்த மாரி ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு சீசன்ல சவால் குடுத்துருதுங்க. நம்மளுக்கு அது அத சமாளிக்கவே நம்மளுக்கு சரியா போயிடுதுங்க மாடி தோட்டத்துல. அதனால அவங்க பூ வைக்கல, எனக்கு காயா ஆக மாட்டேன்துன்னு சொன்னத கேட்ட பின்னாடி தான், சரி உங்களுக்கு இந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான், இந்த லிக்விட் தண்ணிய வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவ நான் போடுறேங்க. ஏன்னா, இந்த லிக்விட் தண்ணி ஊத்துற மாரி வீடியோ போட்டா எனக்கு போறதும் கிடையாதுங்க. இருந்தாலும் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, இத பார்த்தாவது நெறைய பேர் வந்து அத ஊத்தணும். அத பூ எடுக்கும் கண்டிப்பா, காயா மாறுங்க. நல்லா எஃபெக்ட்டா இருக்குதுன்னு நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த தண்ணிய பயன்படுத்தி எனக்கு நல்லா காய் எடுக்குது, பூ எடுக்குதுன்றதும் நெறைய கமெண்ட் எனக்கு வந்திருக்குதுங்க. அதுக்கு வேண்டி
தெரியாதவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ மூலிமா நான் வந்து அந்த லிக்விட் தண்ணி பற்றி உங்களுக்கு சொல்கிறேங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீங்க வீடியோவ பார்க்க முடியுங்க. ஏன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களுடைய மாடி தோட்டத்தில என்னென்ன பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் நான் சொல்றேங்க. வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. கேட்லாக்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேட்லாக் வந்துருங்க. அதிலேயே எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இருக்குதுங்க. விதைய வந்து வாங்கிக்கலாங்க. இது ரொம்ப லென்த்தா போகுங்க வீடியோ. அதனால பார்த்தீங்கன்னா, செடிங்க நெறைய இருக்கிறதுனால, அத ஊத்தி முடிக்கிற வரைக்கும் நான் வீடியோ காமிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப லென்த்தா போயிடுங்க. அதுக்கு தான் வீடியோவ நான் முடிக்கிறேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.